ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் அப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நெய் சாதத்தோடு போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நார்மல் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும். நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மட்டனில் எலும்பு கொழுப்புலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனுக்கான ரேஷியோ தான் சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோ செஞ்சீங்கன்னா எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. இந்த குழம்பு தூள் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா இந்த மட்டனோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அப்போ தான் மட்டனுக்குள்ளே மசாலா இறங்கி சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ திரும்ப கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. இதில் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 10 பாதாம் 10 முந்திரியை நான் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் சேர்க்குறப்போ குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 2 உருளைக்கிழங்க தோலோடையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ஆப்பம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதை விட நெய் சாதத்துக்கு வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.